இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மரபு தமிழில் ஒளிமரபு பார்க்க போகிறோம். ஸோ நியூ சிலபஸ் குரூப் 4 நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒளிமரபு இருக்குது. இந்த ஒளிமரபில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய ஆண்டு வினாக்கள் மட்டும் பார்ப்போம். பாருங்கள், முதல் வினா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். இதை கூறினது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், 10th நியூ புக்கில் இருக்குது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழு அமைதியை குறிப்பிடுக. தொடரில் இடம்பெற்றுள்ள வழு அமைதி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வழு அமைதி பார்த்திங்கன்னா வழு பார்த்திங்கன்னா குற்றமுடையது. ஸோ வழு அமைதினா அது குற்றம் அன்று, இலக்கண ஆசிரியரால் குற்றம் அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி. ஸோ இதில் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். கத்தும் குயிலோசை, குயில் பார்த்திங்கன்னா கத்தாது, கூவும். ஸோ கத்தும் குயிலோசைன்னு இருக்குது. இது எந்த வழு அமைதின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மரபு தான் மாறி வந்திருக்கு. ஸோ குயில் பார்த்திங்கன்னா கூவும். கூவும் என்பது மரபு, ஆனால் கத்தும் இருக்குது. அதனால் இது மரபு வழு அமைதியில் வரும். ஸோ வழு அமைதினா குற்றம் அன்று, வழு தான் குற்றம், அல்லது மரபு வழு அமைதி. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதெல்லாம். அடுத்து இரண்டாவது என்ன பாருங்கள், வலுவற்ற தொடரை தேர்வு செய்க. இல்லை வலுவற்ற தொடர் எதுன்னு பாருங்கள். சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. ஆட்டுக்குட்டி என்பது தான் சரியான மரபு. சரியான மரபு. பேலன்ஸ் பாருங்கள், வெற்றிலை தோப்பு வராது, வெற்றிலை தோட்டம் வரும், தப்பு. ஆந்தை பார்த்தீங்கன்னா கத்தாது, ஆந்தை அலரும் வரும், இதுவும் தப்பு. பெருமழை பெய்தமையால் மரங்கள் சாய்ந்தன வரும், வீழ்ந்தது வராது. அடுத்து பாருங்கள், குயில்கள் கூவியது என்பது குயில்கள் கூவியது என்பது எவ்வகை வழுன்னு கேட்டிருக்காங்க. குயில்கள் கூவியது என்பது எவ்வகை வழு? ஸோ இது பார்த்தீங்கன்னா எண் வழுவில் வரும். சரியான விட எண் வழு. இப்போ பாருங்கள், குயில்கள் வந்து பன்மையை குறிக்குது. குயில்னு வந்தால் அது ஒருமை, குயில்கள்னு வந்தால் அது பன்மை. அதுவே கூவியது என்பது பார்த்திங்கன்னா இங்கே ஒருமை. குயில் கூவியதுன்னு வந்தால் அது சரியானது, குயில்கள் கூவியது. ஸோ இது பார்த்திங்கன்னா எண் தான் மாதிரி இருக்குது. இது வந்து எண் வழு. அடுத்து பாருங்கள், நான்காவது வினா, ஒளிமரபு சொல்லை கண்டறிக. கூகை. ஸோ கூகையோட சவுண்ட் கேட்டிருக்காங்க. கூகை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். கூகை குழரும் வரும். குயில் கூவும், மயில் பார்த்திங்கன்னா அகவும், புறா பார்த்திங்கன்னா குணுகும். ஸோ இதெல்லாம் வந்து சிக்ஸ்த்து புக்லேயே நமக்கு இருக்குது. ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், ஐந்தாவது வினா, மரபு பிழைகள். ஒளிமரபு. குணுகும் என்ற மரபு சொல்லுக்குரிய பறவை இது. குணுகும் பார்த்திங்கன்னா நமக்கு புறா வரும். புறா தான் குணுகும். அடுத்து பாருங்கள், ஆறாவது வினா, ஒளிமரபு. ஸோ சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க ஒளிமரபு. அகவும். ஸோ அகவும் இது எதுக்கு வரும்னு பாருங்கள். அகவும் பார்த்திங்கன்னா மயில் தான் அகவும். அடுத்து பாருங்கள், ஏழாவது வினா, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை. ஸோ ஆந்தையோட சவுண்ட் கேட்டிருக்காங்க. ஆந்தை பார்த்திங்கன்னா அகவும், ஆந்தை அலரும். அடுத்து பாருங்கள், எட்டாவது வினா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஸோ இதில் பிழை இருக்குது. சரியான தொடர் எதுன்னு பாருங்கள். எட்டாவது வினாவில் சரியானது ஆப்ஷன் சி வரும். மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. குயில் பார்த்திங்கன்னா கூவும். குயில் கரையாது, காகம் தான் கரையும். ஸோ குயில் அலறியது என்பதும் தப்பு தான். ஸோ ஆந்தை தான் பார்த்திங்கன்னா அலரும். குயில் கத்தாத ஒரு குயில் கத்தின்ற ஒரு குயில் கத்தாது, ஆடு தான் கத்தும். ஸோ சரியானது வந்து ஆப்ஷன் சி, குயில் கூவும். அடுத்து பாருங்கள், ஒன்பதாவது வினா, மரபு பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ இதில் பிழையற்ற தொடர் எதுன்னு பாருங்கள். ஒன்பதாவது வினா, மரபு பிழையற்ற தொடர் இது. ஆப்ஷனில் நமக்கு மரபு பிழையற்ற தொடர் எது? சரியான தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். சேவல் தான் கூவும். சேவல் கூவும், அதே மாதிரி குயில் கூவும். இரண்டு மட்டும் தான் கூவும். சேவலும் கூவும், குயிலும் கூவும். பேலன்ஸ் பாருங்கள், புறா கொக்கரிக்கும் இருக்குது. புறா கொக்கரிக்காது, கோழி தான் கொக்கரிக்கும். கோழி சத்தம் போட்டது, கோழி கொக்கரிக்கும், இதுவும் தப்பு. கோழி கரையாது, காகம் தான் கரையும், இதுவும் தப்பு. சரியானது பார்த்திங்கன்னா சேவல் கூவும் அல்லது குயில் கேட்டாலும் கூவும். அடுத்து பாருங்கள், பத்தாவது வினா, மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. சரியான தொடர் எதுன்னு பாருங்கள். பத்தாவது வினாவில் சரியான தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். புறா குணுகும் என்பது சரியானது. புறா குணுகும். அடுத்து 11, கீழ்காணும் தொடரில் மரபு பிழை அல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. மரபு பிழை அல்லாத தொடர் எதுன்னு பாருங்கள். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும். காகம் கரையும் மயில் ஆகவும். காகம் கரையும் மயில் ஆகவும். அடுத்து 12வது வினா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். இதில் அமைந்துள்ள வழு அமைதி. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா இது மரபு வழு அமைதி. ப்ரீவியஸ் இயர் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும், பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. சேவல். சேவலோட மரபு கேட்டிருக்காங்க. சேவலோட மரபு ஆல்ரெடி பார்த்தோம்னா சேவலுக்கும் குயிலுக்கும் பார்த்திங்கன்னா கூவும். சேவல் கூவும், அதே மாதிரி குயிலும் கூவும். அடுத்து பாருங்கள், மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்த
4 ஆப்ஷனில் மரபு பிழை உள்ள தொடர் எதுன்னு பாருங்கள். பிழையான தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும். கூகை அலறியதுன்னு இருக்குது. கூகை பார்த்திங்கன்னா நமக்கு அலறாது. கூகை பார்த்திங்கன்னா நமக்கு குழரும்னு வரணும். கூகை பார்த்திங்கன்னா அலறியது என்பது தவறானது. ஸோ இங்கே பாருங்கள் ஆணிரை. ஸோ அந்த பசுவோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆணிரைன்னு சொல்லுவாங்க. இது சரிதான். புறா வந்து குணுகும் என்பது சரிதான். சேவல்கள் கூவினா என்பதும் சரிதான். அடுத்து பாருங்கள் 15வது வினா யானை. யானைக்குரிய மரபு சொல் எது? ஸோ யானை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யானை பிளிரும். அடுத்து பாருங்கள் 16வது வினா ஆடு. ஆட்டுக்குரிய மரபு சொல் என்ன? ஆடு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வரும். ஆடு பார்த்திங்கன்னா கத்தும். ஆடு கத்தும். முழங்கும் பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு வரும். பிளிரும் பார்த்திங்கன்னா யானைக்கு வரும். பசு தான் கதரும். ஸோ எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஆடு தான் கத்தும். அடுத்து 17வது வினா கூகை. கூகைக்குரிய மரபு சொல் கேட்டிருக்காங்க. கூகை பார்த்திங்கன்னா குழரும். ஸோ ஆடு பார்த்தோம்னா கூகை வந்து குழரும். அடுத்து 18வது வினா இதில் பாருங்கள் மரபு பிழைகள் தொடரை தெரிவு செய்க. ஸோ தவறான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில். தவறான தொடர் எதுன்னு பாருங்கள். தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். கோழி வந்து கூவும் இருக்கு. கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் தான் நமக்கு கூவும்னு வரணும். இது பார்த்திங்கன்னா தப்பு. காகம் கரையும், ஆந்தை அலரும், மயிலாகவும் என்பது சரியானது. அடுத்து 19வது வினா சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். ஸோ இந்த பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. சேவல் பார்த்திங்கன்னா கொக்கரிக்காது. கோழி தான் கொக்கரிக்கும். சேவல் நமக்கு கூவும்னு வரணும். கோழி வந்து கொக்கரிக்கும். ஸோ ஆப்ஷன் தான் சரியானது. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். அடுத்து 20வது வினா கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல்லை எது வேணால் கண்டறி. ஸோ கிளி. ஸோ கிளி பார்த்தீங்கன்னா நமக்கு பேசும்னு வரும். கிளி பேசும். அடுத்து 21 சொற்களை இணைத்து பொய் சொல் உருவாக்கல். ஒளி மரபு புலி. ஸோ புலியோட சவுண்ட் கேட்டிருக்காங்க. புலி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும். புலி உருமும். அடுத்து 22வது வினா ஒளி மரபு ஆடு. ஸோ ஆட்டுக்குரிய ஒளி மரபு. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா ஆடு பார்த்திங்கன்னா கத்தும். அடுத்து பாருங்கள் 23 காலையில் சேவல். ஸோ காலையில் சேவல் பார்த்திங்கன்னா கூவியது. சேவல் கூவும். அதே மாதிரி குயிலும் கூவும் பார்த்துருந்தோம். அடுத்து 24வது வினா சரியான ஒளி மரபை கண்டறிக. சிங்கத்துக்குரிய சரியான ஒளி மரபு. சிங்கம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சிங்கம் முழங்கும். அடுத்து 25வது வினா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஸோ மரபு பிழையற்ற சரியான தொடர்ந்து கேட்டிருக்காங்க. இந்த பொருந்தி உள்ளதில் சரியாக பொருந்தி உள்ளது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். பசு தான் கதரும். ஸோ நாய் கத்தாது, குறைக்கும். தப்பு. குரங்கு குரங்கு மிஸ்டேக்காக இருக்குது. குரங்கு பார்த்திங்கன்னா அலப்பும்னு வரணும். இதுவும் தப்பு. சிங்கம் பார்த்திங்கன்னா முழங்கும் வரும். இதுவும் தப்பு. சரியானது பசு கதரும். அடுத்து 26வது வினா கிளி. கிளிக்குரிய ஒளி மரபு என்ன? கிளி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். கிளி பேசும். அடுத்து 27வது வினா மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எது வேணால் கண்டறி. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். மயில் அகவியது. மயில் அகவியது என்பது சரியானது. 28வது வினா வண்டு. ஸோ வண்டுக்கான ஒளி மரபு கேட்டிருக்காங்க. வண்டுக்கான ஒளி மரபு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும். வண்டு முரளும். அடுத்து 29வது வினா கோழி. கோழிக்குரிய மரபு சொல் என்ன? கோழிக்கான மரபு சொல் ஆப்ஷன் ஏ வரும். கோழி கொக்கரிக்கும். அடுத்து பாருங்கள் 30வது வினா கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. ஸோ கோழி பார்த்திங்கன்னா கூவாது. ஸோ ஆப்ஷன் நமக்கு எல்லாமே தப்பாக தான். ஆப்ஷன் பி ஒன்று இங்கே வர விட்டாங்க. அப்புறம் கோழி பார்த்திங்கன்னா நமக்கு கொக்கரிக்கும் வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. கோழி கொக்கரிக்கும் என்பது சரியானது. அடுத்து பாருங்கள் 31வது வினா மரபு பிழையற்ற தொடரை தேர்க. மரபு பிழையற்ற தொடர் எது? இல்லை 4 ஆப்ஷனில் மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு பாருங்கள். மரபு பிழையற்றது ஆப்ஷன் ஏ கோழி கொக்கரிக்கும் என்பதே சரியானது. பேலன்ஸ் எல்லாமே தவறு தான். அடுத்து பாருங்கள் 32வது வினா மரபு பிழை இல்லாத தொடர் எது? மரபு பிழை இல்லாத தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். காகம் கரையும் என்பது சரியானது. காகம் கரையும். கோழி பார்த்திங்கன்னா கூவாது, கொக்கரிக்கும் பார்த்தோம். சேவல் பார்த்திங்கன்னா கொக்கரிக்காது, இது கூவும். 2 மாறி இருக்குது. நாய் பார்த்திங்கன்னா குறைக்கும் வரும். ஸோ இதுவும் தப்பு.
காகம் கரையும் என்பது சரியானது. அடுத்து 33வது வினா, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. 33 மரபு பிழையற்ற தொடர் எது? சரியான தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒரு எருது எக்காலமிடும் என்பது சரியானது. அடுத்து 34வது வினா, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஸோ இதில் எது சரியான தொடர்னு பாருங்கள். சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும், நரி ஊளையிடும் என்பதே சரியானது. நரி ஊளையிடும். அடுத்து 35வது வினா, மரபு சொற்களை பொறுத்துக. ஸோ பொறுத்துக கேட்டிருக்காங்க. கிளி பாருங்கள், கிளி நம்ம பேசும் பார்த்தோம், கிளி பேசும். மயில் பார்த்தீங்கன்னா அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும் அல்லது குயில் இருந்தாலும் கூவும். அடுத்த வினா 36, மரபு பிழையற்ற தொடரை காண்க. மரபு பிழையற்ற தொடர் எது? இந்த 4 ஆப்ஷனில் மரபு பிழையற்றது எது? சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும், கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது என்பது சரியானது. 37வது வினா, மரபு பிழையை நீக்குக. ஸோ இதுலேயும் எது சரியான தொடர்னு பாருங்கள். சரியானது ஆப்ஷன் ஏ, மயில் அகவ குயில் கூவியது என்பது சரியானது. அடுத்து 38வது வினா பாருங்கள், அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும். ஸோ இந்த ஒளி மரபு பிழைகள் நீக்க சொல்லியிருக்காங்க. மயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம், மயில் வந்து இங்கே அலரும் வராது, இங்கே வந்து அகவும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலரும் வரும். அடுத்து செகண்ட் பாருங்கள் ஆந்தை. ஸோ ஆந்தை பார்த்தீங்கன்னா அலரும் வரும், மயில் அகவும் ஆந்தை அலரும். சேவல் பார்த்தீங்கன்னா கூவும் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது, மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும். கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள் 39வது வினா, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்ற தொடர் எது? சரியானது பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வரும், குயில் கூவும். கூவும் குயில் என்பது சரியானது. அடுத்து பாருங்கள் மரபு வழுவை காண்க. ஸோ இதுக்கு முன்னாடி மரபு வழுவமை தான் பார்த்தோம். இப்போ மரபு வழி எது, அதாவது குற்றம் உடையது எது? தவறான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா குயில் கத்தும்னு இருக்குது. குயில் வந்து நம்ம கூவும் வரும், இது ஒன்று தான் தவறு. மரபு வழு, குயில் வந்து கத்தாது, குயில் கூவும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், மயில் அகவும் என்பது சரி, கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும். கிளி கீச்சிடும் அல்லது பேசும், இரண்டுமே சரிதான். அடுத்து 41, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஸோ இதில் சரியான தொடர்னு பாருங்கள். சரியானது ஆப்ஷன் ஏ, மயில் அகவும். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், பொருள் அறிந்து பொறுத்துக. பொருள் அறிந்து பொறுத்துக, இது சரியான பொருத்தி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், 4 1 2 3. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசன் வந்தது. அரசன் வந்தது என்பது பார்த்திங்கன்னா திணை வழு வரும். இங்கே அரசன் பார்த்திங்கன்னா உயர்திணையில் இருக்குது. அரசன் என்பது உயர்திணை, ஆண் பல குறிக்கிறது. வந்தது பாருங்கள், வந்தது என்பது ஒரு அக்ரிணை, ஆடு வந்தது மாடு வந்து. ஸோ அந்த மாதிரி திணையை மாற்றி வச்சுருக்காங்க, அதனால் இது திணை வழுவில் வரும் ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து பாருங்கள், கபிலன் பேசினாள். கபிலன் வந்து ஒரு ஆண் பால், பேசினால் வந்து ஒரு பெண் பால். ஸோ இது பால் வழு, பால் மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள், குயில்கள் கூவியது. குயில்கள் வந்து பன்மையில் இருக்குது, நிறையா குயில். கூவியது வந்து ஒருமையில் இருக்குது, ஸோ அதனால் வந்து எண் வழு. அடுத்து வந்து கமலா சிரித்தாய். சிரித்தாய் இந்த முன்னிலை ஒருமை பருமை. ஸோ அந்த இடத்தை வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க, அதனால இடவழு. அடுத்து 43, பிழை திருத்தம் செய்க. பிழை திருத்தம் செய்க, சரியான தொடர் எது பாருங்கள். சரியானது நமக்கு ஆப்ஷன் சி வரும், மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். அடுத்து 44, மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. சரியா தொடர் எது பாருங்க. சரியானது ஆப்ஷன் சி, கருங்குயில் கூவும். குயில் கூவும் என்பது சரியானது. அடுத்து 45, தவறான ஒளி மரபு சொல்லை தேர்வு செய்க. தவறானது எதுன்னு பாருங்கள். இதில் தவறானது ஆப்ஷன் சி, புறா வந்து குணுகும்னு வரணும், ஆனால் இங்கே குழறும்னு இருக்கு, தவறு. கூகை தான் குழறும், ஸோ இது தவறு. குயில் கூவும், மயிலாகவும், கிளி பேசும் என்பது சரியானது. அடுத்து 46, மரபு பிழைகள் அட்ட தொடரை குறிப்பிடுக. ஸோ இதில் சரியான தொடர் எதுன்னு பாருங்கள். சரியானது ஆப்ஷன் சி, கூகை குழறும் என்பது சரியானது. அடுத்து 47, சரியான மரபு தொடரை தேர்க. இல்லை சரியானதுன்னு பாருங்கள். சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின.
கோழி குஞ்சுகள் வரும், பூனை குட்டிகள் வரும். அடுத்து 48 பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. பொருத்தமான இதில் பாருங்கள், பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இது சரியானது பாருங்கள். பொருத்தமானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும். நாய் கத்தும். நாய் கத்தும் என்பது மரபு வழி என்பது சரியானது. ஸோ நாய் பார்த்திங்கன்னா கத்தாது, நாய் குறைக்கும். ஆனால் இது குற்றம் தான் சொல்லியிருக்காங்க இங்கே, மரபு வழு. ஸோ வழு அமைதி வந்தால் அது தவறானது, மரபு வழு என்பது சரியானது. ஸோ இது நாய் கத்தும் என்பது மரபு வழு என்பது சரி. அடுத்து பாருங்கள் 49வது வினா பொறுத்துக. காகம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கரையும் வரும். காகம் கரையும், குதிரை கணைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 51வது வினா பாருங்கள், மரபு பிழையற்ற வாக்கியம் எது? ஸோ இதில் எது மரபு பிழையற்ற வாக்கியம்னு பாருங்கள். மரபு பிழையற்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும். குயில் கூவியது, மயில் அகவியது என்பது சரியானது. அடுத்து பாருங்கள் 52வது வினா மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி. மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி. ஸோ இதில் சரியான தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். காட்டில் புலி உருமும், சிங்கம் முழங்கும் என்பது சரியானது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. மேலே 2 கீழே 2 இருக்கா? இங்கே பார்த்திங்கன்னா சிங்கம் பார்த்திங்கன்னா முழங்கும் வரும், சிங்கம் முழங்கும் வரும், மயில் பார்த்திங்கன்னா அகவும் வரும், புலி பார்த்திங்கன்னா உருமும்னு வரும், குதிரை வந்து கணைக்கும். அடுத்து 53வது வினா அக்ரிணை உயிர்கள். எல்லாமே நமக்கு அக்ரிணை பெயர்கள், அதாவது உயிர் இதுக்கெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இது 6 அறிவு இல்லாதனால இதுங்களை நம்ம அக்ரிணைன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஒளி மரபு பொறுத்துக. பூனை பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே சீரும் வரும், பூனை சீரும், அதே மாதிரி பாம்பு சீரும். புறா வந்து நம்ம குணுகும்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். குரங்கு வந்து அளப்பும், வண்டு முரணும். அடுத்து 54வது வினா உரிய மரபு சொல்ல எழுதுக மயில். ஸோ மயில் பார்த்திங்கன்னா நமக்கு அகவும், ஆல்ரெடி பார்த்தோம்னா மயில் அகவும். அடுத்து பாருங்கள் கடைசி வினா மரபு பிழைகளை நீக்குக. ஸோ இது சரியானதுன்னு பாருங்கள். சரியானது பார்த்திங்கன்னா எருது வந்து எக்காலமிடும் என்பதே சரியானது. ஸோ ஒரு 50 வினாக்கள்கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு.